வணக்கம் ட்ரேடர்ஸ். வெல்கம் டு ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட். ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, ஜூன் 24ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நமக்கு சென்செக்ஸ்க்கு எக்ஸ்பைரி டே. ஸோ இன்னைக்கு ஜூன் 24ஆம் தேதி நிஃப்டி, பேங்க் நிஃப்டி மற்றும் சென்செக்ஸ் வந்து என்ன நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போறோம். அண்ட் இந்த அனாலிசிஸை நம்ம எப்படி பண்ண போறோம்னா, ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ப்ரைஸ் ஆக்ஷன் பற்றி பார்ப்போம். ஸோ ப்ரைஸ் ஆக்ஷன் நமக்கு வந்து என்ன சொல்லுது, ஸோ இந்த ப்ரைஸ் ஆக்ஷன்னால நமக்கு வந்து நாளைக்கு என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாங்கிறது, அப்புறம் நம்மளோட முக்கியமான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ் என்னென்ன இருக்கு, ஸோ எந்த சப்போர்ட் லெவல்ஸை பிரேக் பண்ண முடியும், எந்த சப்போர்ட் லெவல்ஸை பிரேக் பண்ண முடியாது அப்படிங்கிற விஷயத்தையும் பார்ப்போம். ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்தியா விக்ஸ் டேட்டாவை ஒரு சின்னதாக ஒரு அனலைஸ் பண்ணிடுவோம். ஏன்னா இந்த இந்தியா விக்ஸ் டேட்டா ரொம்ப முக்கியம். இது வந்து நமக்கு ஒரு ப்ரீ இண்டிகேஷனே கொடுக்கும். மார்க்கெட் வந்து மேலே போக போதா இல்லை கீழே வர போகுதாங்கிறதுக்கு வாய்ப்பு எப்படி இருக்குங்கிறத இந்த இந்தியா விக்ஸ் டேட்டா கொடுக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கிஃப்ட் நிஃப்டி டேட்டா. ஸோ இந்த கிஃப்ட் நிஃப்டியில் காலையில் கேப் டவுன் இருந்துச்சு. ஸோ அதே கேப் டவுன் நமக்கு மறுபடியும் பெர்ஃபார்ம் ஆயிருக்குங்கிறத சொல்லுவோம். கடைசியாக பார்த்தீங்கன்னா நம்மளோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா. ஸோ இந்த 4 விஷயத்தையும் வச்சுட்டு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டால நம்ம பெரிய அனாலிசிஸ் பண்ண போகிறது இல்லை. என்னன்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டால நமக்கு கிளியராக ரெண்டு பாயிண்ட் தான். சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸை வந்து ப்ரைஸ் ஆக்ஷன் மூலியமாக கன்ஃபார்ம் பண்ணதை இப்போ நம்ம வந்து கன்ஃபர்மேஷன் பண்ண போகிறோம். ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இதோட பிசிஆர் ரேஷியோ இருக்கும் பார்த்தீங்களா, இந்த பிசிஆர் ரேஷியோ வச்சு மார்க்கெட் புல்லிஷாக இருக்குமா இல்லை பேரிஷாக இருக்குமா அப்படிங்கிறத நம்ம அண்டர்ஸ்டாண்டிங் பண்ண போகிறோம். ஓகே, வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வீடியோக்குள்ளே டீட்டெயிலாக போகிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம், நம்ம சேனலில் டெய்லி நிஃப்டி 50, பேங்க் நிஃப்டி அண்ட் சென்செக்ஸ் வந்து ப்ரீ அண்ட் போஸ்ட் மார்க்கெட் அனாலிசிஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதை தொடர்ந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ சென்செக்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன நேற்று எக்ஸ்பெக்ட் பண்ணமோ அதே மாதிரி தான் நடந்திருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு கிஃப்ட் நிஃப்டியில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேப் டவுன் இருந்துச்சு. ஓகே, அப்போ இந்த கிஃப்ட் நிஃப்டி கேப் டவுன் இருக்கும்போது நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தோம்னா மார்க்கெட் வந்து டவுன் சைடு வரும், கேப் டவுன் ஓப்பன் ஆகும்னு. அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா நேற்று நிஃப்டி, பேங்க் நிஃப்டி அண்ட் சென்செக்ஸ் 3 மேஜர் இண்டெக்ஸஸ்மே பார்த்தீங்கன்னா ஒரு கேப் டவுன் தான் வந்துருந்துச்சு ஒன்று. ஆனால் இந்த கேப் டவுனுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல க்ரோத் இருந்துச்சு நமக்கு. அப்போ நம்ம கிஃப்ட் நிஃப்டி டேட்டா வந்து ஸோ அப்போ நம்ம கிஃப்ட் நிஃப்டி டேட்டா வந்து என்னன்னா மார்க்கெட் எப்படி பெர்ஃபார்ம் ஆகுதுங்கிறத நம்ம முன்னாடியே கணிக்கிறதுக்காக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறோம். ஓகே, அப்போ நம்ம கிஃப்ட் நிஃப்டியில் சொன்ன மாதிரியே மார்க்கெட் வந்து கேப் டவுனாக இருந்துச்சு. அப்போ சென்செக்ஸ் வந்து கேப் டவுன் வந்தப்போ இந்த 82,000 அதே ரேஞ்சுக்கு திருப்பி வந்துருச்சு. ஓகே, ஏன் இந்த 82 ரேஞ்சுக்கு அதே ரேஞ்சுக்கு திருப்பி வந்துருச்சுன்னு சொல்கிறேன்னா, மார்க்கெட் வந்து போன வாரம் பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்சில் தான் இருந்துச்சு. 82,000க்கும் 81,000க்கும் நடுவில் தான் இருந்துச்சு. அண்ட் போன வெள்ளிக்கிழமை மட்டும் இந்த 82,000 பிரேக் பண்ணுச்சு. அது திருப்பியும் பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்ச் பவுண்டா இந்த ரேஞ்சில் வந்துருச்சு. அப்போ இதிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, மார்க்கெட் இந்த இடத்துல லிக்விடிட்டி கிராபிங்காக இருந்துட்டே இருந்திருக்கு ஒன்று. ரெண்டாவது, வெள்ளிக்கிழமை ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு பையிங் ப்ரெஷர் வந்து மார்க்கெட் மேலே போச்சு. ஆனால் இந்த மேலே போனதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்க, இங்கே வெள்ளிக்கிழமை, அதாவது இவங்கெல்லாம் வந்து ஒரு லாங் டேர்ம் பையர்ஸ் கிடையாது. வெள்ளிக்கிழமை பை பண்ணவங்க அப்படியே திருப்பியும் செல் பண்ணி ப்ராஃபிட் புக் பண்ணி அந்த மார்க்கெட்டை அதே ரேஞ்சுக்கு கொண்டு வந்துட்டாங்க. அப்படின்னா இவங்கெல்லாம் வந்து ஒரு ஷார்ட் டைம் கால் ஆப்ஷன் பையர்ஸ். அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து ஹோல்டிங்ஸ்லாம் ரொம்ப வைக்கல. திருப்பி எவ்வளோ ப்ராஃபிட் வேணுமோ அவர் ஒரு ரொம்ப கம்மியான பர்சன்டேஜ் தான் ப்ராஃபிட், பட் அவங்க கேபிட்டல் அதிகமாக இருந்திருக்கலாம். ஸோ அதனால திருப்பியும் செல் பேக் பண்ணி மார்க்கெட் வந்து இந்த ரேஞ்சுக்கு வந்துருச்சு. ஸோ அப்போ ஒரு ஒரு ப்ரைஸ் வந்து ஒரு ரேஞ்சில இருந்து மேலே போயிட்டு திருப்பி வருதுன்னா என்ன நடந்திருக்கலாம் அப்படிங்கிறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் போதும். ஏன்னா இது எல்லாமே காசு ரிலேட்டட் விஷயம் தான். ஏன்னா ஒரு ஒரு ஸ்டாக்கை வாங்குறது வந்து ஒரு பொருள் வாங்குற மாதிரி. அப்போ அந்த பொருளோட விலையை மேலே கொண்டு போயிட்டு திருப்பி அதை விற்கும் போது அவங்களுக்கு லாபமாக இருக்கும். அந்த லாபத்தை தான் அவங்க எடுக்க போகிறாங்க. ஸோ இந்த இடத்துல செல்லிங், இந்த இடத்துல பையிங், வித்துட்டு பை பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு பேர் ஷார்ட் செல்லிங் பேர். ஸோ அப்போ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, நம்மளோட சென்செக்ஸ் வந்து திருப்பியும் ஒரு ரேஞ்ச் பவுண்ட் ஒரு சுச்சுவேஷனுக்குள்ளே வந்துருச்சு. ஓகே, அப்போ இந்த ரேஞ்ச் பவுண்ட்னா நாளைக்கு எக்ஸ்பைரி டே. அப்போ இந்த எக்ஸ்பைரி டே, அதாவது சென்செக்ஸுக்கு மட்டும் நாளைக்கு எக்ஸ்பைரி டே அப்படிங்கிறனால இந்த எக்ஸ்பைரி டே அன்னைக்கும் மார்க்கெட் இப்படியே இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு ரேஞ்ச் பவுண்டாக இருக்கிறதுக்கான சான்சஸ் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. ஏன்னா நம்ம வந்து நம்மளோட சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் வச்சு பார்க்கும்போது இது கோல்டன் கிராஸில் இருக்குது. கோல்டன் கிராஸ்னா 200 சிம்பிள் மூவிங் ஆவரேஜும் நான் இந்த இடத்துல ஆக்டிவேட் பண்ணுறேன். ஸோ 200 சிம்பிள் மூவிங் ஆவரேஜும் 50 சிம்பிள் மூவிங் ஆவரேஜும் எப்படி கிராஸ் ஓவர் ஆகுதோ அதுதான் வந்து கோல்டன் கிராஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூ கலர் வந்து 250 சிம்பிள் மூவிங் ஆவரேஜ், இந்த பர்பிள் கலர் இந்த லைன் வந்து பார்த்தீங்கன்னா 200 சிம்பிள் மூவிங் ஆவரேஜ். அப்போது நமக்கு வந்து 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் சென்செக்ஸில் கோல்டன் கிராஸ் இருக்குது. அப்படின்னா மார்க்கெட் வந்து ஒரு பையிங் ப்ரெஷர் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம். அப்போ எப்போ வந்து இந்த 50, 200 மேலே கிராஸ் பண்ணுதோ அப்போ இதுக்கு பேர் கோல்டன் கிராஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ நம்ம
இப்போ நமக்கு பார்க்கும்போது கோல்டன் கிராஸ்ல இருக்கிறனால நமக்கு சென்செக்ஸ் வந்து கொஞ்சம் பாசிட்டிவா புல்லிஷ் மூவ்மெண்ட்ஸா இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஆனா நம்மளோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா பார்க்கும்போது நமக்கு வந்து இந்த புல்லிஷ் மூவ்மெண்ட்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குமான்னா இருக்காது அப்படிங்கிறது நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது. ஏன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பிசிஆர் ரேஷியோ. ஸோ பிசிஆர் ரேஷியோ பொறுத்தளவு நமக்கு வந்து அதோட புட் ஆப்ஷன்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. அண்ட் நேத்து நிறைய பேர் கேட்டிருந்தாங்க ஒரு ஆளு சப்போஸ் சென்சிபிள்ஸ் இல்லைன்னா நான் என்ன பண்ணலான்னு நிஃப்டி ட்ரேடர்ஸ் டாட் இன் போனா ஸோ இந்த நிஃப்டி ட்ரேடர்ஸ் டாட் இன் போயிட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா பிசிஆர் ரேஷியோன்னு தேடினாவே கிடைக்கும். ஸோ டாப் கெய்னர்ஸ் டாப் லூசர்ஸ் நமக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் நிஃப்டி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இதை கொடுத்தோம்னாவே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த இடத்துல என்ன பிசிஆர் ரேஷியோ இருக்கும். ஸோ இதுக்கு பதிலாக நிஃப்டிக்கு பதிலாக நான் வந்து சென்செக்ஸ் எடுக்கிறேன். ஸோ சென்செக்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பிசிஆர் ரேஷியோ 82,000ல ஸ்ட்ராங்காக இருக்குது. அதே தான் நமக்கு வந்து நம்மளோட சென்சிபிள்ஸ்லையும் காமிக்குது. ஸோ நீங்கள் ஜீரோ தான் யூஸ் பண்ணுறீங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னும் 2-3 சில புரோக்கர்ஸ்க்கு அவங்க வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. இல்லைன்னா தே சார்ஜ் அலாட் அப்படிங்கிறனால இந்த மாதிரி இந்த ஃப்ரீ சைட்ஸ் தான். இப்போ இந்த நிஃப்டி ட்ரேடர்ஸ் டாட் இன் வந்து ஃப்ரீ சைட் தான். ஸோ அங்கே போயிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் உங்களோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா உங்களால் கிளியராக பார்க்க முடியும். ஸோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா ஓஏ சேஞ்ச் வேல்யூஸ் வந்து எவ்வளோ மாறி இருந்திருக்கு இது எல்லாமே இங்கே பார்க்க முடியும். ஸோ இது வந்து ஆட்டோ ரெஃப்ரெஷ் இல்லைனா லைன் கிராஃபாக வச்சாலும் லைக் நம்ம வச்சுக்கலாம். அண்ட் இங்கேயே ஆப்ஷன் செயினும் பார்க்க முடியும். ஸோ அதை வந்து நான் சொல்லிக்கிறேன். ஸோ அப்போது நமக்கு ஆல்டர்னேட்டிவ் சென்சிபிள்ஸ்க்கு ஆல்டர்னேட்டிவ் இருக்குது. ஓகே அப்போது நம்ம வந்து இங்கே பார்க்கும்போது நமக்கு 82,000ல ஸ்ட்ராங்கான கால் ஆப்ஷன்ஸ் இருக்குது ஒன்று. ரெண்டாவது நம்மளோட புட் ஆப்ஷன்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறனால மார்க்கெட் அதாவது நம்மளோட சென்செக்ஸ் வந்து இதை தாண்டி மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மி தான் ஒன்று. அப்போ டவுன்ஃபால் ஆனால் எது வரைக்கும் டவுன்ஃபால் ஆகும்னா 81,500 சாரி டவுன்ஃபால் ஆனால் 81,500 இல்லைனா 81,000 வரைக்கும் டவுன்ஃபால் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஏன் இதை தாண்டி டவுன்ஃபால் ஆகாது? 80,000ல பயங்கரமான கால் ஆப்ஷன் இருக்குது அப்படின்னா நம்பர் ஆஃப் ஸ்ட்ரைக் ப்ரைஸஸ் பார்க்கணும். ஸோ ஒரு அட் த மணியிலேருந்து நமக்கு மேக்ஸிமம் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் டவுன் ஆகுது அப்படின்னா ஒரு 10 ஸ்ட்ரைக் ப்ரைஸ் தான் டவுன் ஆகும். ஏன்னா எக்ஸ்பைரி டே வேறு நாளைக்கு அப்படிங்கிறனால நமக்கு ஒரு 10 ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வைக்கும்போது இந்த இடத்துல நம்ம வந்து ஸ்ட்ரைக் ப்ரைஸ் அட்ஜஸ்ட் பண்ணலாம். 81,000 வர வரைக்கும் தான் நமக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா அந்த ஒரே நாளில் அவ்வளோ பெரிய மூவ்மெண்ட்ஸ் நடந்துச்சுன்னா ஏன்னா சென்செக்ஸ்லாம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான இந்தியாவோட எக்கானமியை டிட்டர்மைன் பண்ணுற அளவுக்கு ஸ்ட்ராங்கான இண்டெக்ஸஸ். அப்போது ஒரு 10-20 ஸ்ட்ரைக் ப்ரைஸுக்கு மேலே மார்க்கெட் வந்து மூவ் ஆகாது. 10 தான், 10 ரொம்ப அதிகம் தான். ஸோ 10க்கு மேலேயே மூவ் ஆகாது. அப்படிங்கிறனால சென்செக்ஸ் வந்து நம்ம நாளைக்கு எக்ஸ்பைரிக்கு புட் ஆப்ஷன் ஹோல்டிங் தான் பாசிட்டிவாக இருக்கும். கால் ஆப்ஷன் கொஞ்சம் நெகட்டிவாக தான் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்லிக்கலாம். அப்போது இன்கேஸ் புட் ஆப்ஷன் நாளைக்கு ஒரு கேப் அப் வந்து மேலே போனாலும் 82,500 தான். ஆனால் இதுக்கான சான்சஸே நமக்கு ரொம்ப கம்மி. ரெண்டாவது நமக்கு சென்செக்ஸ் வந்து 82,000லேருந்து டவுன்ஃபால் ஆகி 81,500 இல்லைனா 81,000 வர்றதுக்கான வாய்ப்பு நமக்கு அதிகமாக இருக்குது. நீங்கள் காலையில் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். நம்ம என்ன பண்ணியிருந்தோம்னா இந்த 2 லைனை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்தோம். இந்த மேலே இருக்கிற லைனையும் கீழே இருக்கிற லைனையும் கரெக்டாக நம்ம சொன்ன மாதிரியே மார்க்கெட் வந்து இந்த இடத்துல வந்து திருப்பி டவுன்ஃபால் ஆயிடுச்சு. ஸோ நான் சொன்னேன் 81,500 வந்துச்சுன்னா மேபி பவுன்ஸ் பேக் ஆகும். திருப்பி அங்கேருந்து வந்துருச்சு. ஸோ ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட். அப்போது நாளையோட ட்ரேடுக்கு நமக்கு சென்செக்ஸில் ரெசிஸ்டன்ஸ்ன்னு பார்த்தோம்னா 82,000ம் சப்போர்ட்டுன்னு பார்த்தோம்னா 81,500ம் 81,000ம் இருக்குது. ஸோ இதுதான் சென்செக்ஸில். ஸோ இப்போ நமக்கு நிஃப்டி 50 அடுத்து. ஸோ நிஃப்டி 50 அண்ட் சென்செக்ஸ் பார்த்தீங்கன்னா அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ண மாதிரி இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இது வந்து நிஃப்டி 50 அடுத்து நான் சென்செக்ஸு. ஸோ அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ண மாதிரி இருக்கும். ப்ரைஸ் மட்டும்தான் டிஃப்ரென்சஸ். ஓகே அப்போ இந்த ப்ரைஸ் ஆக்ஷன் பார்க்கும்போது நமக்கு அப்போ சேம் கண்டென்ட் தான். என்னென்னா நிஃப்டி 50 போன வாரம் ஃபுல்லாக ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்டாக இருந்துச்சு. வெள்ளிக்கிழமை ஒரு முக்கியமான லெவல் அதாவது 25,000 பிரேக் அவுட் ஆச்சு. ஆனால் திருப்பி என்ன ஆச்சு நம்ம வந்து 52,200 வரைக்குமாவது போகும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணோம். ஆனால் பார்த்தீங்கன்னா மறுபடியும் இந்த 25,000க்கு கீழே வந்துருச்சு. அப்போ இந்த 25,000க்கு கீழே வந்தது நல்லதான்னு கேட்டிங்கன்னா நல்லதா கெட்டதாங்கிறத சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம வந்து ஒரு ட்ரேடராக இருக்கும்போது லாங் பொசிஷனும் எடுக்க ரெடியாக இருக்கணும், ஷார்ட் பொசிஷனும் எடுக்க ரெடியாக இருக்கணும். ஸோ அந்த ஒரு விஷயத்தில் வச்சு பார்க்கத்தா நமக்கு வந்து எனக்கு எதுனாலும் ஓகே தான். ஏன்னா நமக்கு வந்து லாங்காக ஷார்ட்டாங்கிறத மட்டும் டிட்டர்மைன் பண்ணிவிட்டு கால் ஆப்ஷனாக புட் ஆப்ஷனாங்கிறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டா போதும். ஸோ அப்படிங்கிறனால மார்க்கெட் வந்து இன்னைக்கு ஒரு டவுன்ஃபால் ஆகிட்டு இந்த 25,000க்குள்ளே தான் இருந்திருக்கு. ஓகே அப்போது நாளைக்கும் மூவ்மெண்ட் ஆகுமான்னா நாளைக்கும் இந்த 25,000 ரேஞ்சில் தான் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதிகபட்சம் போனால் 25,200. ஆனால் இதுக்கு போகிறதுக்கே ஒரு பெரிய கேள்விக்குறி தான். போகிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஆனால் நிஃப்டி 50 டவுன்ஃபால் ஆனால்
25,000 24,800ம் அதே மாதிரி 24,600க்கும் டவுன்ஃபால் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. எனக்கு தெரிஞ்ச அட்லீஸ்ட் இந்த 24,800க்கு மேலே இருந்துச்சுன்னா ரொம்ப ரொம்ப நல்லது தான். ஏன் இந்த 24,800க்கு மேலே இருந்தால் நல்லதுன்னு சொல்கிறேன்னா, இந்த 24,800ங்கிறது ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட். ஸோ அப்போ இது வந்து ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ். சப்போர்ட் இது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இல்லை, டக்குன்னு இதை தாண்டி கீழே விழுந்துடும். ஆனால் இதை தாண்டி மேலே போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ அந்த ஒரு காரணத்தினால, ஏன்னா இது வந்து போன வருஷம் 2024 செப்டம்பர் அக்டோபர்லேருந்தே பார்த்தீங்கன்னா இது ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகிட்டு இருந்திருக்கு. அப்படிங்கிறனால இந்த 24,800க்கு மேலே இருக்கிற வரைக்கும் நமக்கு வந்து மார்க்கெட் புல்லிஷாக இருக்க தான் செய்யும். ஓகே, அப்போது நம்மளோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா நமக்கு பார்க்கும்போது சென்செக்ஸோடது நிஃப்டி 50 25,000 வரைக்கும் தான் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அண்ட் நம்மளோட பிசிஆர் ரேஷியோ நேற்று கம்பேர் பண்ணும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்து 23 ஜூன். நான் இது வந்து பின்னாடி போகிறேன். பார்த்தீங்கன்னா பிசிஆர் ரேஷியோ இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஸோ அது எந்த ரேஞ்சில் இம்ப்ரூவ் ஆயிருக்குன்னா, நமக்கு வந்து ஆல்மோஸ்ட் லைக் 0.8லேருந்து 0.81லேருந்து 0.99க்கு வந்துருச்சு. ஸோ அப்போ நம்ம இது எனக்கு இது நமக்கு என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னா, இந்த இடத்துல நமக்கு பிசிஆர் ரேஷியோ இருக்குது. ஸோ இன்றைக்கி வந்து 0.99 இருக்குது. நேற்று பார்த்துருந்தீங்கன்னா நமக்கு வந்து 0.81 இருக்குது. ஸோ அப்போ இந்த பிசிஆர் ரேஷியோ வந்து புல்லிஷ் சைட் அதாவது புட் ஆப்ஷன்ஸ் எல்லாம் இம்ப்ரூவ் ஆகிறனால நமக்கு என்னென்னா பியரிஷ் மூமெண்ட்ஸ்க்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது, புல்லிஷ் மூமெண்ட்ஸ் லிமிட்டடாக இருக்கும். ஸோ அந்த ஒரு காரணத்தினால எனக்கு தெரிஞ்சு 25,000 ஒரு கேப் அப் வந்து மேலே அதிகபட்சம் போனாலும் 25,200 தான். அப்போ மார்க்கெட் வந்து ஒரு டவுன்ஃபால் ஆகும். ஓகே, அப்போ இந்த டவுன்ஃபால் வந்து ரொம்ப ஆகுமானா கிடையாது, ஒரு 24,800 வரைக்கும் இருக்கும். அப்போ ஒரு ரேஞ்ச் பவுண்டாக மார்க்கெட் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்குது நம்மளோட நிஃப்டி 50லையும். ஓகே, அடுத்து நம்மளோட பேங்க் நிஃப்டி டேட்டா. ஸோ பேங்க் நிஃப்டி டேட்டா பார்த்தீங்கன்னா நமக்கு பேங்க் நிஃப்டி இந்த 56,000ங்கிற ஒரு ஆல் டைம் ஹை, அதாவது வந்து ஆல் டைம் ஹை வந்து நமக்கு வந்து 57,000 இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். முன்னாடி இல்லை, 56,600 தான். ஸோ கரெக்ட், 57,000 தான் இப்போ இருக்கிற ஆல் டைம் ஹை பேங்க் நிஃப்டிக்கு. அப்போ இந்த ஆல் டைம் ஹைக்கு பக்கத்தில் தான் இருக்குங்கிறனால நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ப்ரைஸ் கரெக்ஷன்ஸ் நம்ம வந்து பேங்க் நிஃப்டியில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ ஆல் டைம் ஹைலேருந்து ஒரு 1.5% தான் நமக்கு வந்து கம்மியாக இருக்குது. ஸோ அந்த ஒரு காரணத்தினால நமக்கு வந்து பேங்க் நிஃப்டி ஒரு ரேஞ்ச் பவுண்ட் இல்லைன்னா மார்க்கெட் வந்து ஒரு ப்ரைஸ் கரெக்ஷன் ஸ்ட்ராங்காக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஏன்னா இந்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டியோட மந்த்லி எக்ஸ்பைரிங்கிறனால நமக்கு பேங்க் நிஃப்டியும் ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்டாக போயிட்டு அதுக்கப்புறம் அப்படியே எக்ஸ்பைரி ஆகிறதுக்கான சான்சஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஓகே, ஆனால் பேங்க் நிஃப்டிலையும் பார்த்தீங்கன்னா கோல்டன் கிராஸ் இருக்குங்கிறனால ஒரு ஓவரால் மார்க்கெட் எக்ஸ்பெக்டேஷன் பாசிட்டிவாக இருந்தாலும் நம்மளோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா அண்ட் பிசிஆர் ரேஷியோ வச்சு பார்க்கும்போது நம்ம வந்து பாசிட்டிவாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மி. ஆனால் பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு என்னென்னா, நமக்கு வந்து மற்ற நிஃப்டி அண்ட் சென்செக்ஸில் வந்து ஸ்ட்ராங்கான கால் ஆப்ஷன் இருந்துச்சு. ஆனால் பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவு ஸ்ட்ராங்கான புட் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஓகே, அப்படிங்கிறனால பேங்க் நிஃப்டி இந்த 56,000 இருந்து கீழே போகிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மி. அப்படிங்கிறனால மேலே இது வரைக்கும் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ மேபி 56,600க்கும் 56க்கும் இருக்கலாம், இல்லைன்னா 57,000 தொடுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ பேங்க் நிஃப்டி வந்து டவுன் சைட் மூவ்மெண்ட் வந்து ரெஸ்ட்ரிக்ட் ஆயிடுச்சு ஸ்ட்ராங்காக. ஆனால் அதே சமயம் நம்மளோட நிஃப்டி 50யும் அதே மாதிரி சென்செக்ஸும் பார்க்கும்போது அப்சைட் மூவ்மெண்ட் ரெஸ்ட்ரிக்ட் ஆயிருக்கு. ஸோ இது நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இப்போ நிஃப்டி 50 அண்ட் சென்செக்ஸ் இருக்கும்போது நம்ம கால் ஆப்ஷன்ஸ் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணும். அதே சமயம் பேங்க் நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கால் ஆப்ஷன் ஹோல்டு பண்ணுறத எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஏன்னா பாசிட்டிவ் ரிசல்ட்ஸ் கொடுக்கறதுக்கான சான்சஸ் இருக்குது பேங்க் நிஃப்டியில் மட்டும் கால் ஆப்ஷன்ஸ்க்கு. ஸோ அப்படிங்கிறனால பேங்க் நிஃப்டியோட ஒரு ஓவரால் ப்ரைஸ் ஆக்ஷன் பாசிட்டிவாக இருக்குது. ரெண்டாவது ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட்டில் இருக்குது. இந்த ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் ஸ்ட்ராங்காக இருக்குன்னு நான் எப்படி சொல்கிறேன்னா, இங்கே வந்து புட் ஆப்ஷன்ஸ் நமக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது 56,000. அதே மாதிரி இப்போ இருக்கிற பிசிஆர் ரேஷியோ இஸ் 0.79. அது மட்டும் இல்லாமல் நேற்று பார்க்கும்போது 83ல் இருக்குது. ஸோ அப்போ கால் ஆப்ஷன்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டு வருது. ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவு கால் ஆப்ஷன் இன்க்ரீஸ் ஆகிட்டு வரனால நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னா பேங்க் நிஃப்டி கண்டினியூஸ் டு க்ரோ ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு பாசிட்டிவாக இருக்கும். மற்ற 2 இண்டெக்ஸஸ் வந்து நெகட்டிவாக இருக்கிறதுக்கான சான்சஸ் நமக்கு நாளைக்கும் நாளைக்கும் இருக்கிறதுல சான்சஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸோ அப்போ நீங்கள் வந்து கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். எதுக்கு புட் ஆப்ஷன் இருக்கணும், எதுக்கு கால் ஆப்ஷன் இருக்கணும் டிட்டர்மைன் பண்ணுங்கள். ஸோ ஓவராலாக பார்த்தோம்னா பேங்க் நிஃப்டியில் கால் ஆப்ஷன்ஸ் பாசிட்டிவாக இருக்கும். அது பாசிட்டிவ்னா லைக் ப்ராஃபிட்டபிலிட்டி கொஞ்சம் சான்சஸ் அதிகம். அதே சமயம் நமக்கு வந்து நிஃப்டி 50 அண்ட் சென்செக்ஸில் பார்க்கும்போது புட் ஆப்ஷன்ஸ் வந்து ப்ராபபிலிட்டி அதிகம். ஸோ இதுதான் நம்மளோட ஒரு ஓவரால் அனாலிசிஸ். தொடர்ந்து இந்த வீடியோ தெரிஞ்சுக்கிறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். நாளைக்கு ட்ரேடிங் செஷனுக்கு ஆல் தி பெஸ்ட்.